கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நேராக கொண்டு வருவதிலே மிகுந்த சந்தோஷம். தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் இன்னும் அதிகமாக ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய ஆலயத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 36ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆம் தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவருடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார். அப்பொழுது ஆலயத்திலே கர்த்தர் எதை வைத்திருக்கிறார் என்றால் சம்பூரணத்தை வைத்திருக்கிறார். ஏன்? என் தேவன் அவர் சம்பூரணம் உள்ளவர், அவர் பூரணராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் ஆலயத்திலிருந்து அவருடைய சம்பூரணத்தின் நன்மையினால் சம்பூரணத்தினால் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வித் எவ்ரி பர்ஃபெக்ட் பிளெஸிங்ஸ், எல்லா முழுமையான நன்மையினால், பூரணமான நன்மையினால் கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை திருப்தியாக்குகிறார். ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த பூமியிலே நாம் சம்பாதிக்கிற, நாம் திரட்டுகிற அல்லது நாம் செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் திருப்தி உண்டாகாது. ஆனால் தேவ சமூகம், அவருடைய ஆலயம், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியங்களிலே தேவன் நமக்கு திருப்தியை அவர் வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, திருப்தி ஆவது மாத்திரமல்ல, சம்பூரணத்தினால் திருப்தி ஆவது மாத்திரமல்ல, அவருடைய பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அப்போ அங்கே ஆலயத்திற்குள்ளே நாம் வரும்பொழுது பரிசுத்த ஆவி என்கிறதான அந்த பேரின்ப நதியினால், பரிசுத்த ஆவி என்கிற பேரின்ப நதியினால் நம்முடைய தாகம், ஒவ்வொருவருக்கும் பலவிதமான தாகங்கள் உண்டு, பலவிதமான ஏக்கங்கள் உண்டு. அந்த ஏக்கங்கள், அந்த தாகங்கள் எல்லாம் அந்த ஆவியானவராலே அது நமக்கு தீர்க்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆவியானவராலே நமக்குள்ளாக இருக்கிற தாகங்களை அவர் மாற்றி போடுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆலயம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். சம்பூர்ணத்தினால் அவர் திருப்தியாக்குகிறார், உண்மைதான். பேரின்ப நதியினால் நம்மை திருப்தி அடைய பண்ணுகிறார், தாகத்தை தீர்க்கிறார், உண்மைதான். ஆனால் ஆலயத்திலே நாம் தேவனுக்குள்ளாக எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு காலையிலே ஒரு நபரை சந்தித்தேன். அவரோடு கூட பேசின ஒரு வார்த்தை, அவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் உண்டு, எல்லா நன்மையும் உண்டு. அவரோடு கூட பேசின ஒரு வார்த்தை, ஆலய காரியங்களில் எப்படி இருக்கிறீங்க? இல்லையா, நான் முடிஞ்சா போவேன். இல்லை, நம்மால் கிடைக்கக்கூடிய நேரத்தில் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்க வேண்டியது நம்மில் விழுந்த கடமை. நேரங்கள் கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆலயத்துக்கு போய்விட்டு மற்ற காரியத்தை செய்து பாருங்க. ஆலயத்தில் தேவ சமூகத்தில் போய் உட்காருங்க, தேவ சமூகத்தில் தங்கியிருங்க. கர்த்தர் அங்கே இருந்து உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். அங்கே இருந்து பேரின்ப நதியினால் உங்களுடைய தாகத்தை அவர் தீர்ப்பார். அடுத்த வார்த்தை சொல்லப்படும், ஜீவ நதி உம்மிடத்தில் இருக்கிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இப்போ ஜீவ ஊற்றை அவர்தான் வைத்திருக்கிறார், வெளிச்சத்தை அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இருள்கள் விலகி போகும், வெளிச்சத்தினால் கர்த்தர் உங்களை அலங்கரித்து நடத்துவார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி, ஆண்டவரே, ஆலயத்தின் சம்பூரணத்தினால் என் தேவனி தம்முடைய ஜனங்களை திருப்தியாக்குவீராக, பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்ப்பீராக. வழி நடத்துங்க, வெளிச்சத்தை உடைய பிள்ளைகள் காணட்டும், ஜீவ ஊற்றை பருகிக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, உடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய சம்பூரணத்தினால் ஆலயத்திலிருந்து உங்களை திருப்தியாக்குகிறார். பேரின்ப நதியினால் உங்கள் தாகங்கள் மறைக்கப்படுகிறது, மாறி போகிறது. விடுதலையை கர்த்தர் தருவார். God bless you. God bless you.